guys, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் தான் how to focus on studies without distraction. மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு இந்த எக்ஸாமில் எப்படியாவது நான் படித்து நல்ல மார்க் எடுத்து சீட் எடுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக மோட்டிவேட் ஆகி ஹவு டு கிராக் நீ 2025 இன் 6 months இன் 7 months அந்த மாதிரி யூடியூப்பில் எல்லா வீடியோவையும் பார்த்து ஒரு சூப்பரான ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணுவோம். என்ன சிஸ்டர், ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுறதுலாம் ஒரு மிஸ்டேக்கான்னு நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணிவிட்டு மறுநாள் யாரா இந்த ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஸ்டடி பிளானில் இருக்கிற ஆக்டிவிட்டியை தவிர மீதி எல்லாத்தையும் பண்ணுவோம். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த கேட்டகரியில் வரீங்க? சில பேர் இதையும் தாண்டி ஒரு மோட்டிவேஷனில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. மேக்ஸிமம் 1 week நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம போட்ட எல்லா பிளானையும் மறந்துட்டு ஒரு 4-5 நாள் அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிட்டாலோ இல்லை பேரண்ட்ஸ் திட்டாலோ திரும்ப நல்லா படிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வரும். சரி படிக்கலான்னு போகும்போது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச பிளான் அப்படியே இருக்கும். அந்த பிளானை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு மனசு இருக்காது. சரி எல்லா போட்டியும் எழுதி நான் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு திரும்ப வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஸ்டடி பிளானை க்ரியேட் பண்ணுவோம். அதையும் திரும்ப 1 week ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப 4-5 நாள் அப்படியே படிக்காமல் விட்டுருவோம். இதே மாதிரி எத்தனை பேர் எத்தனை டே ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சரி இது எல்லாத்துக்கும் ரீசன் தான் என்னன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்கிற மேஜர் ரீசனே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இந்த மொபைல் தாங்க. டைம் பார்க்குறதுக்காக தான் மொபைல் எடுத்தேன், ஆனால் பார்த்தா 2 மணி நேரம் எப்படி இன்ஸ்டாவில் போச்சுன்னே தெரியல. சும்மா தண்ணி குடிக்கிறதுக்காக தான் எந்திரிச்சு போனேன், அங்கே பார்த்தா ஒரு நல்ல பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அப்படியே டிவியை பார்த்துட்டே உட்காந்துட்டேன். இது மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்மளோட எல்லா பிளானையுமே ஃப்ளாப் பண்ணி விட்டுருது. இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸாக படிக்கிறதுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் 5 AM Club, அட்டாமிக் ஹேபிட்ஸ், டீப் ஒர்க், டிஜிட்டல் மினிமலிசம், இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது. நானுமே இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். டு பி ஹானஸ்ட் நானுமே இந்த ஒரு கேட்டகரி தான். பிளான் நிறைய பண்ணுவேன், ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. பட் இப்போ ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன் டெய்லி அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நான் இந்த புக்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, செட் அ டார்கெட் அண்ட் கிவ் அ டெட்லைன். நம்ம தான் பிளான் பண்ணாலே ஃபாலோ பண்ண மாட்டோமே, நீங்கள் என்ன திருப்பி பிளான் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இந்த என்டையர் 6 months 7 monthsல என்னென்ன பண்ண போகிறோங்கன்னு பெரிய பிளான்லாம் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு 10 daysல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத மட்டும் ஒரு டார்கெட்டாக செட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னிலேருந்து 10 நாள் கழித்து நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதுங்க. பட் அந்த டார்கெட் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். 10 நாளில் 10 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இந்த 10 நாளில் ஒரு 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், ஒரு 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியலிஸ்டிக்கான பிளானை போடுங்க. உங்கள் மைண்டில் எவ்வளோ லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு இருக்கோ அதை விட 1 or 2 லெசன்ஸ் கம்மியாகவே நீங்கள் டார்கெட்டில் வைங்க. சரிக்கா, இப்போ 10 நாளுக்குள்ளே என்னென்ன முடிக்க போகிறேன்னு டார்கெட் செட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 2, மேக் அ டு டூ லிஸ்ட். நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் 10 daysல நீங்கள் என்னென்ன முடிக்க போகிறீங்கன்னு ஒரு பிளானை போட்டிங்க. இப்போ நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். மார்னிங் பார்க்கலாம், ஆஃப்டர்நூன் பார்க்கலாம், ஆர் நைட்டு கூட நீங்கள் இந்த வீடியோவை உட்காந்து பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் எந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஒரு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்து இப்போவே ஒரு டு டூ லிஸ்ட்டை போடுங்க. நீங்கள் பிளானை போட்டு வச்சுட்டு நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பிளானை எப்போயுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் நைட்டு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஒரு என்சிஆர்டிலேருந்து படிக்க முடியுமா, அதை மட்டுமாவது டு டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டு இன்றைக்கி டேட்டை போட்டு என்சிஆர்டி 1 page ரீட் அப்படின்னு போட்டு அந்த என்சிஆர்டியை படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை படித்து முடிச்சாச்சுன்னு ஒரு டிக்கை போடுங்க. எதுக்காக நான் இப்போவே பிளானை போட்டு இப்போவே அதை உடனே கம்ப்ளீட் பண்ணி டிக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம மைண்டில் ஒரு டோபமைன் செக்ரேட் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் நம்மளை ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் பண்ணுது அப்படின்னு. நம்ம பிரெயினில் டோபமைன் எப்போல்லாம் செக்ரேட் ஆகும்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிவார்ட் கிடைக்கும் போது செக்ரேட் ஆகும். ஸோ நம்ம உடனே ஒரு பிளான் பண்ணி அதை உடனே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிக் பண்ணும்போது நம்ம மைண்டில் டோபமைன் செக்ரேட் ஆகும். ஸோ நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு நமக்கு அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கே ஒரு பிளான் பண்ணி அதை நம்ம வந்து கரெக்டாக இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம தூங்க போனோம்னா நாளைக்கு இதை விட இன்னும் நம்ம ஒரு ஸ்டெப் பெட்டராக பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கே வரும். சரிக்கா, இப்போ நான் வந்து 10 டேஸ்க்குள்ளே பிளானை போட்டேன், டு டூ லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் டு டூ லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு மீதி வீடியோவை பாருங்கள். என்ன டு டூ லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு சின்னதாக கான்ஃபிடென்ட் வந்திருக்குல்ல? இந்த கான்ஃபிடென்ட்டும் மோட்டிவேஷனும் உங்களுக்கு வேறு யாராலையுமே தர முடியாது. சரிக்கா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களோட நெக்ஸ்ட் டேவை பிளான் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கே பிளான் பண்ணுங்கள். மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 பேஜஸ் அது படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை பார்க்க போங்க. நிறைய பேர் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா அச்சோ இன்றைக்கி நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், இன்றைக்கி எதுவுமே நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த டே ஃபுல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மார்னிங் எந்த டைமுக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை அன்னைக்கு டு டூ லிஸ்ட்டை முடிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு நாளில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாளோட இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் எடுத்து ஃபஸ்ட்டு செய்யுங்க. அதாவது எந்த டார்கெட்டை முடித்தா அந்த நாளோட முக்கால்வாசி டார்கெட் உங்களுக்கு முடியுமோ அந்த டார்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு செய்யுங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு 11-12 மணிக்குள்ளேயே உங்களோட பெரிய டார்கெட்டை முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த டேயில் உங்களோட சின்ன சின்ன டார்கெட்டை நீங்கள் எடுத்து செய்யலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாவோ டிப்ரெஷனாவோ தெரியாது. சரி, என்னைக்காச்சும் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா ஐயோ நம்மளோட டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுமேன்னு நர்வஸ் ஆகாமல் ஈஸியான டார்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு செய்யுங்க. எந்த டார்கெட்டை வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சிட முடியுமோ அந்த டார்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு செய்யுங்க. நீங்கள் லேட்டாக படிக்க ஆரம்பித்தாலும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே ஒரு டார்கெட்டை முடித்து டிக் போட்டிங்கன்னா அந்த மொமெண்டமோட மோட்டிவேஷன்லேயே நீங்கள் அடுத்தடுத்த டார்கெட்டை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சரிக்கா, இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன், ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேரோட கொஷினாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களோட டேவை நான் நாளே பிளான் பண்ண சொல்லியிருந்தேன். நாளைக்கு நீங்கள் படிக்க போகிற லெசன்ஸோட PDF அண்டு வீடியோஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் நாளே டவுன்லோட் பண்ணி வச்சிடணும். ஸோ நீங்கள் படிக்கிற டைமில் உங்கள் மொபைலை ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு நீங்கள் அந்த 1 or 2 hours வந்து படித்து அந்த ஒரு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் எடுக்கலாம். இன்னொரு பெஸ்ட் மெத்தடாக எல்லா புக்ஸ்லேயும் சொல்கிறது வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுக்குள்ளெல்லாம் போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த ஆப்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க, அதை அன்இன்ஸ்டாலே பண்ணிடுங்க. இல்லை என்னால் அன்இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்க்கு வந்து ஒரு டைமர் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோன்லேயும் வந்து செட்டிங்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் தான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமுக்கு 30 நிமிஷங்கிற மாதிரி டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 30 நிமிஷம் நீங்கள் பார்த்து முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனாலும் அன்னைக்கு நீங்கள் 30 நிமிஷம் தான் அந்த ஆப்பை பார்க்க முடியும். இப்படி நீங்கள் 30 நிமிஷம் தான் இந்த ஆப்புக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மொபைல் பார்க்க போகும்போதும் கூட உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதில் என்னென்ன அந்த ஆப்பில் பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ உள்ள ஆப்ஸ் எல்லாமே நம்மளோட அட்டென்ஷனை எப்படி கெயின் பண்ணுறதுங்கிறது மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஸில் உள்ள சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டோபமைனை செக்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட ஸ்டோரிக்கு லைக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பிரெயினில் இருக்கிற டோபமைனை செக்ரீட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம அந்த டோபமைனை நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸுக்கோ இல்லை மற்றவங்க ஸ்டோரியை லைக் பண்ணுறதுக்கோ நம்ம ஸ்டோரியை மற்றவங்க லைக் பண்ணுறதுக்கோ செக்ரீட்டாக வைக்காமல் நம்ம ஸ்டடீஸில் கம்ப்ளீட் பண்ணுற ஒவ்வொரு டார்கெட்டோட ரிவார்ட்ஸ்க்கு அந்த டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ரிவார்ட்க்கு செக்ரீட் பண்ண வச்சோம்னாலே நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி வீக்லி உங்களை ஸ்டடீஸ்க்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற வீடியோ மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கான சஜஷனையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். I will see you in my next video. Study hard, study more, stay tuned. Bye.